ஹாய் ஹலோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டைமண்ட் கட் ஸ்லீவ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஸ்லீவாக இல்லாமல் நிறைய இடத்துல கட் பண்ணி அட்டாச் பண்ண ஒரு ஸ்லீவ். ஸோ இது வந்துட்டு நடுவில் saree கிளாத்தெல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். இது எப்படி ஃபுல்லாக வந்து பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம மெயின் கிளாத்தையும் நம்ம வந்துட்டு ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பக்கம், அதாவது நல்லா ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 இதுலேயும் மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு பார்டருக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு இந்த மாதிரி பார்டரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸில் கொஞ்சம் எக்ஸஸாக தான் துணி விட்டு எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது நம்ம கட் பண்ணணும், திருப்பி மடிச்செல்லாம் அடிக்கணும், அதுக்காக துணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வேணுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்துட்டு எந்த சைடு ரைட் சைடுன்றதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ராங் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கார்னர் டு கார்னர் அந்த மாதிரி வந்து ஸ்கேல் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த எட்ஜஸ் வரைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டு அந்த கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கிளாத் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஷேப் போட்டே வரும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டைமண்ட் ஷேப் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை மெஷர்மெண்ட்டாக வச்சு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக மடித்து அடித்து ரொம்ப மைனூட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் போட்டிருக்க எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நான் வந்துட்டு ராங் சைடில் தான் இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒன் சைடு ஃபுல்லாக தச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம லைன் போட்டோம் இல்லைங்களா, அதுலேயும் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைமண்ட் கட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் ரைட் சைடில் தைச்சதுனால. இப்போது ராங் சைடில் திருப்பி வச்சு இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ ரைட் சைடு பார்க்கும்போது டைமண்ட் கட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே உங்களுக்கு ராங் சைடில் உள்ளே போயிடும். ஸோ ராங் சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் நம்ம அயனிங் பண்ணுறோம். இப்போது இந்த பீஸை வந்துட்டு நம்ம லைனிங் துணி இருக்குது இல்லைங்களா, அது மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சு மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கீழே நம்ம பார்டர் மட்டும் தனியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பார்டரையும் இந்த மேலே இருக்கிற பீஸையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டரில் எவ்வளோ கேப் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு 3 இன்ச்சஸ்க்கு வருது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 4 இன்ச்சஸ்க்கு நான் saree கிளாத்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏன் 4 இன்ச்சஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் மடித்து மறுபடியும் அடிக்கணும். ஸோ அப்படிங்கும்போது துணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்படும். அதனால் வந்துட்டு நான் 4 இன்ச்சஸ்க்கு எடுத்து இந்த மாதிரி ரைட் சைடில் மேலே வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே கீழே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அது மேலே வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நிற்கும். ஸோ இந்த மாதிரி துணியை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பார்டர் பீஸை வந்துட்டு அந்த saree கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு நல்ல பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எனக்கு கிளாத் நிறையா இருந்ததுனால நான் வந்துட்டு பின் பண்ணி வச்சுட்டு நான் அடிக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த துணி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லைனிங்கில் உள்ளே போயிடும். அதனால் பிசுறு அதிகமாக தெரியாது. ஒரு சேஃபுக்காக இருக்கட்டும்ன்றதுனால நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது பார்டரையும் நம்ம அடித்தாச்சு. அதையும் இதே மாதிரி கீழே திருப்பி வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு கெட்டி தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கை பீஸ் எல்லாமே ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுறது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கிளாத்தை வந்துட்டு கீழே பார்டருக்கு கீழே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் திருப்பி அடித்து உங்களுக்கு நான் வந்துட்டு எடுத்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போது இந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கோங்க, கோல்டன் கலர் லேஸு எடுத்துகிட்டு அந்த saree கிளாத்து நம்ம சென்டரில் வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அது மேலே கரெக்டாக கார்னர்லேருந்து ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக வச்சு கொண்டு வாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் பாக்ஸ் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லேஸை வந்துட்டு அடுத்து பக்கம் நீங்கள் திருப்பி வைக்கும்போது உல்ட்டாவாக திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டோடு உங்களுக்கு விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாக நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட் எண்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த கார்னர்லேருந்து நீங்கள் கரெக்டாக பேஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு உங்களுக்கு வரும்.
ஸோ இந்த டைமண்ட் ஷேப் கிட்ட வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு இது வந்து பாக்ஸ் சின்னதாகவும் ஒரு இது பாக்ஸ் ரொம்ப பெருசாகவும் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். கரெக்டாக ஒரே மாதிரியான அளவுக்கு இதே மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்லீவ் ஃபுல்லாகவே இந்த லேஸ் ஒர்க்கும் நான் முடிச்சிருக்கிறேன். ஸோ முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறமா தான் வந்துட்டு லைனிங்கை வந்துட்டு கீழே வந்து பார்டரில் கீழே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே கூடி திருப்பி விட்டு நான் மறுபடியும் கிளாத்தை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஸ்லீவ் வந்துட்டு. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிற மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து நான் பஃப் வச்சு கொண்டு வரேன். ஸோ இந்த பஃப் வைக்கும்போது உல்ட்டாவாக வைக்கணும். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வைக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அடுத்த சைட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அது லெஃப்ட் சைடில் திரும்பின மாதிரி, அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பின மாதிரி இருந்துச்சுன்னா தான் பஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்துட்டு நான் ரெடி பண்ணேன். இது பிட்டு பிட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் பிரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி பயப்படலாம் வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டிச்சிங் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு இது ஸ்டிச்சிங் பிரிஞ்சு வராது. ஸோ இது வந்து ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணிவிட்டு அது எப்படி வந்துட்டு ஃபினிஷிங் இருக்குது அப்படின்ற வீடியோவையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.